Hello students. இப்போ first unit example 1.10 பார்க்க போகிறோம். Check or ஒரு relation கொடுத்துருக்காங்க. Defined on S எந்த செட்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1 2 3 up to n வரைக்கும் இருக்க செட்லேருந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேஷனில் எல்லா எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது, ஆர்டர்டு பேரில் இருக்குது. ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. டிஃபைன் ஆன் எஸ் ஃபார் 3 பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் எல்லாம் செலக்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன இருக்கும், சேம் எலிமெண்ட்டோடு இருக்கணும். சிமெட்ரிக்னா ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டு 1,2 இருக்குது அப்படின்னா 2,1 அந்த ரிலேஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ 3,1,3 3,2 இருக்குது அப்படின்னா இங்கே 1 and 2வும் அந்த செட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம், ரிலேஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு A, எல்லா எலிமெண்ட்ஸும் இப்போ 1, 2, 3 n எலிமெண்ட்ஸுக்குமே ஆர்டர்டு பேர் சேம் எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்ன போடணும், சிமெட்ரிக்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஃபார் எவ்ரி பேர் A, B belongs to R, B, A is also belongs to R. தட் இஸ் இப்போ 1,1ன்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணினாலும் அதே 1,1 தான் வரும். 2,2ன்னு இருக்க எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு 2,2 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் போடணும், ட்ரான்சிட்டிவ்னு ஹெட்டிங் போடும்போது நம்ம ஒரு எலிமெண்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இந்த ரிலேஷனில் கிடையாது. ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எந்த ஆர்டர்டு பேருமே இங்கே கிடையாது இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட ஆல்டர்னேட் 2,1ன்ற ஆர்டர் பேரும் இதில் கிடையாது. இந்த 2 வேல்யூஸுமே அந்த ரிலேஷனில் இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிற 1,1 ஆர் 2,2ன்ற எலிமெண்ட் வேறு எலிமெண்ட் இருந்துச்சுனாலும் நம்ம கன்சிடர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா வேணால் இப்போ 1,2 இருந்துச்சுன்னா நம்ம 2,1 இருக்கான்னு செக் பண்ணுவோம். 2,1 ஆர் 3,1 இருக்குது அப்படின்னா 2,3 இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த ஆர்டர்ட் சேஞ்சான எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட் வேல்யூஸும் சேஞ்சான எந்த ஒரு ஆர்டர்டு பேருமே அங்கே இல்லை. ஸோ அங்கே இல்லாத போது நம்ம எந்த ஒரு எலிமெண்ட்டு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டும் நம்ம A, Bயும் அது கிடையாது, B, Cயும் கிடையாது. அதனால் நம்ம A, Cயும் அங்கே தேட முடியாது. ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். எதுவுமே A, B இப்போ சப்போஸ் இந்த பிளேஸில் 1,2 இருக்குது ஆனால் 3,1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1,1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் 1,2 இருக்குது, 3,1 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இங்கே 1,2வும் கிடையாது, 3,1ன்ற எலிமெண்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க 2,3யும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? அதுதான் இதோட மீனிங். ஸோ 3 பேசிக் ரிலேஷன்ஸை நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேவா? So since R is reflexive, symmetric and transitive, this is relation. 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். எஸ்ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பி அனதர் செட் கொடுத்துருக்காங்க, பி அனதர் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரோ, இட் இஸ் ரோ இஸ் அனதர் ரிலேஷன். எந்த மாதிரி இருக்குது, 1,1 1,2 2,2 1,3 3,1 எந்த செட்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்ன்ற செட்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன செக் பண்ணணும், சேம் எலிமெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது எந்த செட்டில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ்லேயும் சேம் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 1,1 2,2 அண்ட் 3,3ன்னு இருக்கணும். 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, எந்த எலிமெண்ட் மிஸ் ஆகுது, 3,3. ஸோ நம்ம 3,3 ஆட் பண்ணோம் அப்படின்னா given ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுறோம்.
சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸ்டேட் ரீசன். என்ன ரீசன் சொல்லணும்? ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு. இந்த ரிலேஷனில் எந்த வேல்யூவை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனான்னு செக் பண்ணணும். சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். ஏன் 3,3 எலமெண்ட் அங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1,1 2,2 இருக்குது. எந்த வேல்யூவை ஆட் பண்ண போகிற? 3,3 ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் என்ன ரிலேஷன் ஆகிடும்? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதே தான். என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? அந்த எந்த வேல்யூஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்ல போகிறீங்க. ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 1,1 1,2 2,2. இப்போது இன்டர்சேஞ்ச் ஆன வேல்யூஸ் செக் பண்ண போகிறேன். 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. ஓகே. இங்கே 1,2 இருக்குது. எந்த வேல்யூ மிஸ் ஆகுது? 2,1ன்ற வேல்யூ மிஸ் ஆகுது. இந்த 2,1 அப்படின்ற வேல்யூ இங்கே நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் ரிலேஷன் என்னவாகிடும்? சிமெட்ரிக் ரிலேஷனாக ஆகிடும். ஸோ அதாவது நம்ம இங்கே சொல்ல போகிறோம். நாட் அ சிமெட்ரிக் பிகாஸ் 1,2 இஸ் இன் ரோ and but 2,1 அங்கே கிடையாது. இன்க்ளூடிங் 2,1 மேக்ஸ் இட் சிமெட்ரிக். 2,1 ஆட் பண்ணால் அது சிமெட்ரிக் ஆகும். ஆர் அந்த 1,2 அந்த எலமெண்ட்டை அந்த ரிலேஷனில் இருந்து நம்ம எடுத்துட்டோம்னாலும் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும். இப்போது 1,3 3,1 எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1,1ன்ற எலமெண்ட் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இருக்குது. ஸோ இதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வேறு எந்த எலமெண்ட்டையாவது எடுத்துகிட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நாட் ட்ரான்சிட்டிவ். 3,1 1,3 இருக்குது. இப்போ 3,3ன்ற எலமெண்ட் அங்கே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். சப்போஸ் 3,3 ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும்? ஆட் பண்ணாலும் அதை டைரெக்டாக ட்ரான்சிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்? இங்கே 3,1 1,2 இருக்குது. 3,2ன்ற எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இதை ட்ரான்சிட்டிவாக செக் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வேல்யூஸ் ஆட் பண்ணணும்? டு மேக் இன்க்ளூட் 3,2 ஆட் பண்ணணும். ஆர் 3,1 ரிமூவ் பண்ணணும். ஸோ எதை செஞ்சனாலும் ஒன்று 3,2 ஆட் பண்ணிங்கன்னா கிவன் ரிலேஷன் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் ஆகும். ஆர் 3,1 ரிமூவ் பண்ணாலும் இது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்ததுல எல்லாமே என்னவாயிருச்சு? நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ்னு கிடச்சிச்சு. எந்தெந்த வேல்யூஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு செக் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த வேல்யூஸை ஆட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ஆகணும்னா 3,3, சிமெட்ரிக் ஆகணும்னா 2,1, ட்ரான்சிட்டிவ் ஆகணும்னா 3,3 3,2 ஆட் பண்ணணும். ஸோ இந்த எலமெண்ட்ஸில் இருக்க ஒரு ரிலேஷனை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூ இன்க்ளூட் பண்ணணும்? 2,3 இந்த செட்டு இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே கிவன் ரிலேஷனில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா தான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஆகும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்ல முடியும். சரியா? எக்ஸாம்பிள் 1.12 ஏ செட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன் ஆன் ஏ ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். நாமளாக ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். அந்த நம்ம ஃபார்ம் பண்ணுற ரிலேஷன் எப்படி இருக்கணும்? நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த கிவன் எக்ஸாம்பிள் ஏதோ சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் அது கிவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ஹெட்டிங் நீங்கள் போட்டு எழுதுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் ட்ரான்சிட்டிவ், நாட் சிமெட்ரிக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீ வேறு எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்
நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் ட்ரான்சிட்டிவ் பட் சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு இந்த 2 எலமெண்ட்ஸ் இருக்க செட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்னவாக இருக்கும், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கும், நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், பட் சிமெட்ரிக்காக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இதுதான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னு கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும், நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா அந்த சேம் எலமெண்ட் இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக மட்டும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, நாட் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இது 0 1 2 3 டு பி ரிஃப்ளெக்சிவ். அப்போது இந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பேரா இருக்க 2,1 ஆட் பண்ணாதீங்க, 3,2 ஆட் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாலும் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா என்ன, இப்போ 1,2 இருக்குன்னா 2,1 அந்த ரிலேஷனில் எடுத்துக்கூடாது, இங்கே 3,2ன்ற வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நிறைய செட் ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், ஆனால் கிவன் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இதில் இருக்க 8 சம்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.13. in the set Z of integers m related to n if m minus n is a multiple of 12. இதே மாதிரியே நம்ம இங்கே m minus n is divisible by 7 எக்ஸைஸ் சம்மில் பார்த்துருப்போம். இதே மாடலில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, m minus n is a multiple of 12. ரெண்டுமே சேம் தான். அங்கே என்ன பார்த்தோம், divisible by 2னா 7k போட்டு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே தான் இங்கேயும் என்ன செய்ய போகிறோம், 12k 12 இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இந்த 2 நம்பர் எம்ன்ற நம்பரையும் என்னன்ற நம்பரையும் சப்ராக்ட் பண்ணும்போது 12ஓட மல்டிபிள்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணும்போது அந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதணும். என்ன ஹெட்டிங், ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ண போகிறேன். ரிஃப்ளெக்சிவ் m minus m equal to 0 and 0 equal to 0 into 12. ஸோ 0ன்றது 12ஓட மல்டிப்ளான்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஹெட்டிங் போடணும், சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்றது m minus n 12k அப்படின்னா n minus m is also 12kன்னு சொல்லணும். இது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 12 இன்ட்டு சம் இன்டீஜர் மல்டிபிள் ஆகுது. ஸோ நம்ம என்னென்னு சொல்ல, இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? இந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் எழுதணும். நான் எக்ஸாம்பிளுக்கு வேணால் சம் நம்பர்ஸ் போட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன எழுதணும், ட்ரான்சிட்டிவ்னு ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபார் எம் ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு p. இதோட மீனிங் என்ன, இதோட கண்டிஷன் மீனிங் என்ன, m minus n is multiple of 12 and n minus p is multiple of 12. ஸோ நம்ம இங்கே k இங்கே வேறு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் k and lன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ரெண்டு வேல்யூலேயும் m minus p ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், m minus p என்னன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதிலேருந்து n வேல்யூ இல்லைன்னா இதிலேருந்து n வேல்யூ, இது ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம். இதிலேருந்து n வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா n ஈக்குவல் டு 12l + pன்னு கிடைக்கும். இந்த n வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 12l m மைனஸ் 12l + bன்னு ஆன்சர் கிடைக்குமா, இஸ் ஈக்குவல் டு 12kன்னு கிடைக்கும். இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு m minus p நம்ம எக்ஸைஸ் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் ஷோஸ் தட் ஆர்எஸ் ட்ரான்சிட்டிவ். ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.